சரி, நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். உன்னத பாடல்கள் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏ பார்ட்டியும் பி பார்ட்டியும் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய சி பார்ட்டையும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 4:3 சி பார்ட்டிலிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலை ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. தோணியுங்கள், இந்த வசனத்தை நம்ம மேலோட்டமாய் வாசித்து பார்க்கும்போது இதற்கு முன்பாக உள்ள அந்த பிரசங்கத்தினுடைய அந்த முன்னோட்டமான காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் இதற்கு திரும்ப திரும்ப நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டு இந்த பிரசங்கத்தை நான் தொடங்குகிறேன். உன்னத பாடல்களில் சூலமித்தி வர்ணிக்கப்படுகிறாள். சூலமித்தி சபையை குறிக்கிறாள். வர்ணிக்கப்படுகிறவர் சூலமித்தி, வர்ணிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்ததான சாலமோன் ராஜா. உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் சாலமோன் ராஜா, மேய்ப்பர், நேசர் இவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள். சூலமித்தி சபையை குறிக்கிறார். அப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியத்தை அதில் விசேஷித்த விதமாக மறைத்து வைத்திருக்கிறதை ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானித்து, ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்து அதை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை இன்றைக்கு நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதமாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு அதை ஆசீர்வாதமாக்கி கொண்டிருக்கிறோம். அப்போது இங்கே இன்றைக்கு கன்னங்கள் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார். கவனியுங்கள், கன்னங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க சீக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீக் என்கிறதான இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயத்தில் இதனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ சி என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லீ சி என்கிறதான வார்த்தை வெறும் கன்னத்துக்கு மட்டும் கொடுக்கப்படாமல் அது இன்னொரு காரியத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது தாடை அப்படிங்கிற காரியத்திற்கும் இதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதில் சி பார்ட்டை வாசி. கவனிங்க, இந்த தாடையிலே அடித்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த தாடை என்கிறதான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீ சி என்கிறதான அந்த வார்த்தை தான் அந்த இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீக் போன் என்கிறதான அந்த காரியத்திற்கும் இந்த லீ சி என்கிறதான வார்த்தை தான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னங்கள் என்கிற காரியத்திற்கும் அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாடை அப்படிங்கிற காரியத்துக்கும் அதே வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது. தாடை என்றால் ஆங்கிலத்தில் ஜா என்று சொல்வார்கள். நம்ம இந்த பகுதியில் இருக்கிறது தான் தாடை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, சபையை குறித்து தேவன் உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் ஒரு பெரிய வெளிப்பாட்டையே தந்திருக்கிறார். சபையை குறித்து வேதத்தில் நீங்கள் எங்கெங்கே வாசிக்கிறீங்களோ அங்கே எல்லாம் அது ஒருமையில் சொல்லப்பட்டிராமல் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கும். பன்மை பொருள் படும்படியான காரியமாக சபை சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள், அங்கங்கள், அதற்கு நம்மை ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாயும் அங்கங்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ முழு சபை என்று நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இது இருக்கிறது. அந்த சரீரத்திற்கு அவயவங்களாயும் அங்கங்களாயும் நாம் இருக்கிறோம். அந்த சரீரத்திற்கு நாம் உட்பட அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து தான் சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தான் சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ அந்த தலையாய் இருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அங்கங்களாக நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைக்கப்பட்ட அந்த சரீரத்திற்கு அவர் தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கவனிங்க,
அவர் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலை என்று சொல்லப்பட்டிருக்கும் போது பிசாசுக்கு அந்த தலையின் மேலே தான் ஒரு கண்ணாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தலையை எப்படியாவது அந்த சபையிலிருந்து கட் பண்ணிவிடணும், எப்படியாவது அந்த சபையிலிருந்து எடுத்துடணும். அதை தான் இன்றைக்கு பிசாசு ஒரு பெரிய ஊழியமாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவற்ற சபை, கிறிஸ்துவே இல்லாத வேதம், கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுதலிக்கிற வேதம், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியத்தை கிறிஸ்து இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்புகிறான். ஏன்னா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற சபை, அந்த தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற சபை தான் அவனுக்கு ஆபத்து, அவனுடைய முடிவு காலத்தை நிர்ணயிக்கிற காரியம். அதனால கிறிஸ்துவின் தலையை குறித்து அவன் ரொம்ப ஒரு வைராக்கியம் உடையவனாய் இருக்கிறான். அது அவன் கண்ணை உறுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ கவனிச்சு பாருங்க, உன்னத பாடல்கள் அவர் சொல்றாரு, உன் கன்னங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உன் கன்னங்கள் எப்படி இருக்குதா, வெடித்த மாதுளம் பழங்கள் போல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த கன்னங்கள், சபையினுடைய கன்னங்களை அவர் பார்க்கிறார். அது அழகா இருக்குது. சபையினுடைய கன்னங்கள் எப்படி அழகா இருக்குது, அதை கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்து தம்முடைய கன்னத்தை அடிக்கிறதற்காக கொடுத்தார். கிறிஸ்து தம்முடைய கன்னத்தை அடிக்கிறதற்காக கொடுத்தார். வாசிச்சு பாருங்க, மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் எடுத்து வாசிச்சு பாருங்க. போடப்படும், கவனிங்க, இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். கவனிங்க, இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். இங்கு அவருடைய கன்னம் அடிக்கப்படுகிறது. கோலினால் அவருடைய கன்னத்தில் அடிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் அப்படியே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில் அது பதிவு செய்யப்படும் போது மத்தேயு அந்த காரியத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து ரொம்ப அழகாக அந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். வாசிச்சு பாருங்க, மத்தேயு 27:30 எடுத்து வாசிங்களேன். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். சிரசு என்பது தலை. பாருங்க, அங்க கன்னம் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க மத்தேயு எழுதும்போது அதை ரொம்ப அழகா அவன் சொல்லுகிறான். கிறிஸ்து தன்னுடைய கன்னத்தை கொடுத்தார். அந்த கன்னம் பிசாசுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், உறுத்துதலான காரியம். அந்த கன்னத்தில் அவன் அடித்தான் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆனால் மத்தேயு அதை எழுதும்போது அதை சரியாக தலை என்று சொல்லி அடையாளப்படுத்தி அவன் எழுதுகிறான். ஏன்னா அந்த தலையில் தான் அடிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்புகிறான். அந்த சிரசில் அவங்க அடித்தார்கள், அந்த கோலை எடுத்து அவருடைய சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் நுணுக்கமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 50:6 வாசிச்சு பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், கவனிங்க, தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்து அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இப்போ கவனிச்சுக்கங்க நல்லா, அங்கு கன்னங்களை பார்க்கிறார். அது சபையினுடைய காரியம். அந்த கன்னங்கள் அழகாய் இருக்கிறதை பார்க்கிறார். சூலமித்தினுடைய கன்னங்கள் முக்காட்டின் நடுவே வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அது எப்படி அவ்வளவு அழகாய் அது இருக்கிறது, அந்த கன்னங்கள் எப்படி அவ்வளவு அழகாய் இருக்கிறது. அந்த கன்னங்கள் அழகாய் இருக்கிறதற்காக, அந்த சபை அழகாய் இருக்கிறதற்காக, அந்த சபையினுடைய காரியங்கள் அழகாய் இருக்கிறதற்காக, அற்புதமாய் இருக்கிறதற்காக, அந்த சபையினுடைய காரியங்கள் வியர்ந்து பார்க்கிறதற்காக அவர் தம்முடைய தலையை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தம்முடைய தலையை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய கன்னங்கள் அடிக்கப்பட்டது. அவருடைய தலையில் கோலினால் அடித்தார்கள். உமிழ்நீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவரை அவமானப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், காரி துப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முகத்தை அவர் மறைக்கவே இல்லை. அவருடைய முகத்தை அவர் மறைக்கவே இல்லை. ஏன் அவருடைய முகத்தை மறைக்கல தெரியுமா? அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டது எதனால தெரியுமா? அந்த அடிகளை அவர் தாங்கி கொண்டது எதனால தெரியுமா? என்னுடைய சரீரமாகிய சபைக்கு நான் தலையாய் இருக்க போகிறேன். அந்த சரீரமாகிய சபையை நான் ஒரு நாள் பார்க்கும்போது இந்த அவமானத்தின் நிமித்தம், இந்த அடிகளின் நிமித்தம், இந்த பாடுகளின் நிமித்தம், இந்த கஷ்டங்களின் நிமித்தம், இந்த வேதனையின் நிமித்தம் அந்த சபை அழகாக மாற்றப்படும். அந்த சபை அழகாக மாற்றப்படும். நான் அந்த சபையினுடைய அழகை பார்த்து இந்த வேதனையை, இந்த கஷ்டத்தை, இந்த பாடுகளை, இந்த துன்பத்தை, இந்த அவமானத்தை நான் மறந்து போவேன். அதெல்லாம் என்னுடைய நினைவில் இருக்காது. எனக்கு அந்த சபையினுடைய அழகுதான் எனக்கு தெரியும்.
அந்த சபையை நான் பார்க்கும்போது அது அழகாக இருக்கிறது தான் எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் சபையை அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறதை தான் உன்னத பாடல்கள் 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் 6ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, சபையை அவர் அழகாக மாற்றி இருக்கிறார். சபை அழகாக மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியம், விசேஷித்த விதமான காரியம், அது கிறிஸ்துவினுடைய பாடுகள். கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய வேதனை, கிறிஸ்துவனுடைய துன்பம், கிறிஸ்துவனுடைய துயரம், கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் அந்த சபை அழகாக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கு அந்த கன்னங்கள் அழகாக இருக்கிறது, அந்த சபை அழகாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த சூலமித்தி அழகாக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபை அழகாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் அந்த கேடு அடைந்திருக்கிறார். எந்தெந்த பகுதியெல்லாம் அவர் அழகாய் பார்த்தாரோ அந்தந்த பகுதிகளெல்லாம் சிலுவையில் அவர் அந்த கேடு அடைந்த பகுதிகள். அவர் சிலுவையில் எந்தெந்த சரீரத்தினுடைய அவயவத்தில் அவர் வேதனையை அனுபவித்தாரோ அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அழகாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவருடைய சரீரம் துன்பப்படுத்தப்பட்டால் உன்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டால் நீ அந்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாக்கப்படுவாய். அவருடைய சரீரம் வேதனைப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனை அப்புறப்பட்டு போகும். அவருடைய சரீரத்தில் பாவத்தை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய சரீரத்தில் பாவம் இருக்காது. நீ பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நின்று பாவத்தை செய்தா, நீ என்ன பாவத்தை செஞ்ச, உன் பாவத்தை நான் மறந்து போயிட்டேன், அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன், அதையெல்லாம் உறைந்த பனியைப் போல வெண்மையாக நான் பாற்றிவிட்டேன். உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த பனியைப் போல வெண்மையாய் மாற்றப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து சிலுவையில் பட்டிருக்கிற பாடுகள், கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரியங்கள், கிறிஸ்து சிலுவையில் சுமந்திருக்கிற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அது அழகாய் இருக்கிறது. அதனால தான் நீ சிலுவையில் கிறிஸ்து பட்ட பாடுகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். அதெல்லாம் நிச்சயமாக அவர் கன்னத்தில் விழுகிற அடி உன் கன்னத்தில் விழுந்திருக்க வேண்டும். அவர் கன்னம் அன்றைக்கு கொடுக்கப்படாவிட்டால் உன் கன்னங்களை பார்த்து அழகாக இருக்குது என்று சொல்ல முடியாது. சபை அழகாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கை செழிப்பதற்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், உன் வாழ்க்கை ஐஸ்வர்யமாக்கப்படுவதற்கும் அவரே காரணராக இருக்கிறார். அவர்தான் காரண புருஷராக இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்தும் அவர் நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டதின் நிமித்தம் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தரித்திரம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவர் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அவருடைய சரீரம் நமக்கு சொந்தமானது. அவருடைய சரீரத்தில் நம்ம அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சரீரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த சரீரத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த சரீரத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டும். அது நம்முடைய அப்பம், நமக்காக புசிக்க கொடுத்த அப்பம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் அந்த சரீரத்திற்குரிய ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். சபையை பார்க்கிறார். முக்காட்டின் நடுவே அந்த சபையினுடைய கன்னங்கள் அழகாய் இருக்கிறதை பார்க்கிறார். சபையினுடைய அழகை அங்கம் அங்கமாக, அங்குலம் அங்குலமாக அவர் வர்ணிக்கிறார். அவருக்கு அது விருப்பமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் பாடுபடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அழகு இல்லை. அவர் பாடுபடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லை. அவர் பாடுபடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சம்பத்து இல்லை. அவர் பாடுபடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை. அவர் பாடுபடாவிட்டால் நமக்கு பரலோகம் இல்லை. அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சிலுவையை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அதை நாம் அங்குலம் அங்குலமாக பார்க்க வேண்டும். அவருடைய அவயவங்கள் ஒவ்வொன்றாக எவ்வளவு பாடுபட்டது, எந்தெந்த அவயவங்கள் பாடுபட்டது, எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார், எவ்வளவு நொறுக்கப்பட்டார், அதெல்லாம் இங்கே உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் அவர் அழகாய் மாற்றி இருக்கிறார். அடுத்தது
அது வசனத்தை நீங்கள் அந்த சி பார்ட்டை ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன் கன்னங்கள் உன் முக்காட்டின் நடுவே வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாதுளம் பழம், பொமோகிரேனேட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். மாதுளம் பழம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் மாதுளம் பழம் எதற்கு சிம்பாலைஸ்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எதற்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை வைத்து நான் உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். கவனியுங்கள், கானான் தேசத்தை வேவு பார்க்க போன அந்த ஜனங்கள், அந்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டு அந்த கானான் தேசத்தினுடைய செழிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக ஒரு திராட்சை கொலையை வெட்டி அதை ஒரு குச்சில் கட்டி ஒரு தடியில் கட்டி 2 பேர் அதை சுமந்து கொண்டு வந்தார்கள். அங்கே இருக்கிற மாதுளம் பழங்கள் சிலவற்றையும் அங்கே இருக்கிற அத்தி பழங்கள் சிலவற்றையும் அவர்கள் எடுத்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காகன்னா, பாரு, அந்த தேசத்தினுடைய திராட்சை கொலை எப்படி இருக்குன்னு பாரு, அந்த தேசத்தினுடைய மாதுளம் பழம் எப்படி இருக்குன்னு பாரு, அந்த தேசத்தினுடைய அத்திப்பழம் எப்படி இருக்குன்னு பாரு, அதனுடைய செழிப்பை பார், அதை ருசித்து பார். அது எப்படிப்பட்ட நிலம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற, கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற அந்த நிலம் எவ்வளவு செழிப்புள்ளதாக இருக்கிறது என்கிறதை பார்க்கிறதற்கு அவர்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருந்தப்போ ஆச்சரியப்பட்டு பார்த்த காரியம், லெமனை அறுத்து வச்சுருந்தாங்க. லெமனை அறுத்து அந்த டேபிளில் வச்சுருந்தாங்க, அந்த டைனிங் டேபிளில் வச்சுருந்தாங்க. நான் அதை என்ன பண்ணேன், சாத்துக்குடின்னு நினச்சி எடுத்து வாயில் வச்சேன். சாத்துக்குடியை விட பெரிய சைஸில் இருக்கிற லெமன், அந்த சைஸில் நம்ம லெமனை பார்க்கவே முடியாது. அந்த சைஸில் அந்த லெமன் அங்கு இருக்கிறதை நான் பார்த்தேன். அதே போல் ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியப்படத்தக்க விதமான ஒரு செழிப்பான காரியம் இருக்குது. அதில் விசேஷித்த விதமாய் நான் பார்த்தது மாதுளம் பழங்கள். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நீங்கள் எங்கே பார்த்தாலும், நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் பார்த்தாலும் மாதுளம் பழம் இல்லாத வீடை நீங்கள் எண்ணிடலாம். காய்த்து காய்த்து அப்படியே பழன்னு அந்த ரெட்டிஷாக தொங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா பியூராக அப்படியே ரெட்டு மாதிரி இருக்கும் அந்த ஜூஸ், அந்த மாதுளப்பழம் ஜூஸை. நான் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 குடிப்பேன் அங்கே இருக்கும்போது. அவ்வளோ ஒரு சுவையான ஒரு மாதுளம் பழமாக அது இருக்கும். அந்த மாதுளம் பழங்களை அவர்கள் எடுத்து அங்கே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை செழிப்புக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, வனாந்தரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ள நம்மை ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று சொல்லி அந்த மாதுளம் பழங்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். வேதத்தில் மாதுளம் பழம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது ஃபெர்டிலிட்டி, வளமை, அபாண்டன்ஸ், மிகுதியாக இருக்கிறத. அடுத்தது டிவைன் பிரசன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்று சொல்லுகிறார்கள். தெய்வீக பிரசன்னம், ஆசீர்வாதம், இதை குறிக்கிறதற்காக மாதுளம் பழங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்புமையாக சொல்லுகிறார். அங்கு கானான் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காரியம் என்ன? திராட்சை கொலை, மாதுளை பழம், அத்திப்பழம், இது எல்லாத்தையும் அங்கே அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாக காண்பிக்கிறதற்காக எடுத்து வருகிறார்கள். தனித்துவமாக வேதத்தில் மாதுளம் பழம் எதற்காக ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகிறார்கள், வளமை, அபாண்டன்ஸ், மிகுதியாக, டிவைன் பிரசன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ், தெய்வீக பிரசன்னமும் ஆசீர்வாதத்திற்கும் மாதுளம் பழத்தை அடையாளமாக சொல்லுகிறார். அது அப்படி இருக்கிறபடினால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆரோன், பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய உடையை செய்யும்போது, அந்த உடையை தைக்கும்போது அதில் மாதுளம் பழங்களை, அந்த மாதுளம் பழம் வடிவத்தில் ஒரு சில காரியத்தை செஞ்சு நீ என்ன செய்ய, தொங்க விடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆரோனுடைய சரீரத்தில் அந்த மாதுளம் பழம் தோற்றத்தை தொங்க விடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிச்சு பாருங்க, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 33, 34. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதன் கீழோரங்களில் இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும்
அவைகளுக்கு இடையிடையே பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக. பாருங்க, மாதுளம் பழம் அங்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதுக்காக செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற, தெய்வீக பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற, அபாண்டன்ஸ் மிகுதியானதை வெளிப்படுத்துகிற, வளமான காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறபடினால அது ஆசாரியனுடைய அங்கில நீ வெய்யி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசாரியனுடைய அங்கில் அது வைக்கப்படுகிறது. ஜனங்கள் ஆசாரியனை பார்க்கும்போது அந்த தெய்வீக பிரசன்னத்தை, அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த வளமையான மிகுதியான ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசாரியனுடைய அங்கியில் அதை கொண்டு வந்து வெய்யின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அவர்களுக்கு கொடுக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு, ருசித்து பார்ப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பழம், மாதுளம் பழம். அதை அவர்கள் புசிக்கும்போது, ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு தான் நான் போய் இருக்க போகிறேனா, இவ்வளவு ருசியுள்ள தேசம், இவ்வளவு செழிப்புள்ள தேசத்துக்குள்ள நான் போய் இருக்க போகிறேனான்னு சொல்லி அவர்கள் அதை பார்த்து ருசித்து மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும்படியாக ஆசாரியனுடைய உடையில் அந்த காரியத்தை வைத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அதே காரியத்தை தான் சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில் அந்த காரியத்தை தான் வைத்திருக்கிறார். அதனால தான் சபையை பார்க்கும்போது, அதனுடைய அழகை அவர் வர்ணிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அங்கு மாதுளம் பழம், வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. வெடித்த மாதுளம் பழம் அப்படின்னா கட் பண்ணப்பட்ட மாதுளம் பழம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதுக்காக மாதுளம் பழத்தை கட் பண்ணி காட்டுவாங்கன்னா, பாரு இது எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு ருசியாக இருக்குது, எவ்வளவு சுத்தமாக இருக்குது, எவ்வளவு நன்மையாக இருக்குது பார், அதை புசிச்சு பார் என்கிறதுக்காக அதை கட் பண்ணி காட்டுவாங்க. சொல்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை பார், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து பார், அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே இருந்து பார். மிகுதி, ஏராளம், வளமை, தெய்வீக பிரசன்னம், ஆசீர்வாதம் அது சபையில் இருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். அதற்காக தான் நான் பிரயாசப்பட்டு என் தலையை நான் கொடுத்தேன். இன்றைக்கு அது பிரயோஜனப்படலை. அந்த சபையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி உன்னத பாடல்கள் புஸ்தகத்தில் சூலமித்தியினுடைய அந்த காரியத்தை பார்த்தவர் சொல்லுகிறார். கன்னத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒப்புமையாக கொடுக்கப்பட்ட, ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியமும் சம்பந்தமே இருக்காது. கண்கள், புறா கண்கள், புறாவுக்கும் கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? கூந்தல், கிளையாத் மலையில் தலைமேயும் வெள்ளாடுகள், அதற்கு என்ன சம்பந்தம்? மயிர் கத்திரிக்கப்பட்டு குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளுமாய் இருக்கிற ஆட்டு மந்தைக்கு ஒப்பாய் இருக்கிற பற்கள், அதற்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே சம்பந்தம் இருக்காது. ஆனால் அவர் ஒப்புமையாக சொல்லப்பட்ட காரியத்தை தனியாக எடுத்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், சபையில் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நீங்கள் சபையில் உட்காந்துருக்கீங்களா? சபைக்குள்ளே ஏன் வாங்கன்னு உங்களை கூப்பிட்றோம்? சபைக்கு ஏன் உங்களை அழைக்கிறோம்? சபையினுடைய காரியம். நீங்கள் இங்கே வரும்போது இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறீர்கள். பிரதான ஆசாரியனாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த உடையை அவன் போட்டுக்கொண்டு இருக்கும்போது, ஜனங்கள் அதை பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், அந்த செழிப்பெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வரும். அந்த காரியமெல்லாம் ஞாபகம் வரும். அதை ருசித்து பார்த்த காரியம் அவர்களுக்கு ஞாபகம் வரும். பழைய ஏற்பாட்டில் தான் கானான் தேசம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் கானான் தேசம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து. கிறிஸ்து தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதனால தான் சொன்னார், கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும், கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும், அவரை ருசித்து பார்க்கணும். அவரை ருசித்து பார்க்கும்போது நாம் நன்மை உள்ளவர்களாய் இருப்போம். அவருடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see Lord is good. அதை நீங்கள் புசிக்கும்போது அதனுடைய காரியத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அதனால் வெடித்த மாதுளம் பழம், வெட்டப்பட்ட மாதுளம் பழத்துக்கு அடையாளமாக அவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, சபைக்கு வந்து நீங்கள் வெறுமையாக போக போகிறதே கிடையாது. சபைக்கு தேவன் வைத்திருக்கிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் வைத்திருக்கிறது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அந்த சரீரம் கிறிஸ்துவின் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின்
சரீரத்திற்கு அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய அவயவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவத்தை போல அவருடைய சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தலையிலிருந்து அவருடைய சரீரத்திற்கு அந்த ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. இந்த காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கன்னங்கள் என்று பார்க்கிறேன்னா ஏதோ ஒரு பெண்ணை வர்ணிக்கிற காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சூலமித்தி சபைக்கு ஒப்பாய் இருக்கிறார், மணவாட்டிக்கு ஒப்பாய் இருக்கிறார். ராஜா, சாலமோன், மேய்ப்பர், நேசர் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார்கள். அதனால் அவர் அங்கே வர்ணிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது சபைக்கு அது ஆச்சரியத்தக்க விதமாக அவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த வசனம் நீங்கள் மேலோட்டமாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போது ஒரு காரியத்தை சொல்கிறேன். உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். அங்கே கன்னங்களும் கழுத்தும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கும். உன் கன்னங்களும் கழுத்தும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அங்கு பார்க்கும்போது ஆபரணதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆபரணங்கள் பூண்ட உன் கழுத்தும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அங்கு கழுத்துக்கு ஒரு அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரம் என்று சொல்லி ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அழகாய் இருக்கிறது என்று சொல்லி உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே அதே கழுத்தை குறித்து சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாரு பார்க்கும்போது அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலை ஆக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, கழுத்து அப்படிங்கிறத குறிக்கும்போது ரொம்ப அழகாக அந்த கன்னங்களையும் சேர்த்து உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நான் இப்போ அந்த கன்னங்களை குறித்து சொன்னேன். அது சபையினுடைய அழகு, அது சபையினுடைய ஆசீர்வாதம், சபையினுடைய தெய்வீகத்தன்மை வெளிப்படுகிற காரியம். சபையை பார்க்கும்போது அவர் அந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிறார், அந்த வல்லமையை பார்க்கிறார், அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கிறார். அது போதுமான அதுக்கும் மிகுதியான ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கிறார், அந்த தெய்வீக பிரசன்னத்தை அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நான் அந்த கன்னங்களை குறித்து சொல்லும்போது சொன்னேன். இப்போது அந்த தலை கழுத்தோடு ஒட்டி இருக்கிறது, அதற்கப்புறம் நம்முடைய சரீரம் இருக்கிறது. நன்றாக கவனிச்சுக்கோங்க. தலையும் சரீரத்தையும் இணைக்கிற பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம சரீரத்திலேயே ரொம்ப வீக்கர் பார்ட் எது தெரியுங்களா? கழுத்து தான். நம்முடைய சரீரத்திலேயே ரொம்ப வீக்கர் பார்ட் இன் அவர் பாடி அப்படின்னா நெக்கு தான். இந்த பகுதி தான் என்னது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பகுதி. இந்த பகுதி, இந்த குரல் வலை நெளிக்கப்பட்டால் நம்ம உடனே செத்துருவோம், சிறைச்சேதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறைச்சேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை தனியாக முண்டம் தனியாக, சரீரத்திலிருந்து தலையும் முண்டையும் வேறு வேறாக பிரிக்கிறது. அதை எங்கே வெட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் தான் வெட்டுவாங்க. தலையும் முண்டத்தையும் பிரிக்கிறதுக்கு காரியம் கழுத்தில் தான். கழுத்தை துண்டாக்கிட்டா தலை என்ன செஞ்சிடும்? அந்தாண்ட போயிடும், முண்டம் இந்தாண்ட வந்துடும். கிறிஸ்து தலை, அவருடைய சரீரம் சபை, அதை ரெண்டையும் இணைக்கிற பகுதி தான் கழுத்து. அப்போ இந்த பகுதி ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நமக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா கிறிஸ்து தலையாக இருக்கிறபடினால சரீரம் அவருடைய அந்த தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த தலையோடு கூட இணைக்கப்படவில்லை என்று சொன்னால், தலையை விட்டு அது முண்டமாக ஆயிடுச்சுன்னா அந்த சரீரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. இன்றைக்கு முண்டமாக்கப்பட்ட சபைகள் அநேகம் உண்டு. கிறிஸ்துவே இல்லை என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிற ஆட்கள் உண்டு. கிறிஸ்து தெய்வம் இல்லை, அவர் ஒரு தேவதூதன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து தான் தலை. கிறிஸ்துவை எடுத்துட்டீங்க அப்படின்னா வேதம் ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவை எடுத்துட்டீங்க அப்படின்னா சபை ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த கழுத்து அப்படிங்கிற அந்த பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதே போல் ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் உன்னத பாடல்களில் சொல்கிறார். முதல்ல பார்க்குறாரு, அந்த கழுத்தையும் சரீரத்தையும், அந்த தலையையும் சரீரத்தையும் இணைக்கிற பகுதியை அவர் அலங்கரிக்கிறார், ஆரங்களை கொண்டு அலங்கரிக்கிறார்.
இப்போ அலங்கரிச்சிட்டார். இப்போ பார்க்குறாரு, இது அலங்கரிச்சா மட்டும் போதாது, இது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி, இதுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி இப்போ பாதுகாப்பை குறித்து பேசுகிறார். அவர் கழுத்தை பார்க்குறாரு. கழுத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, அது வீக்கான பார்ட்டு தான், பிசாசு அதை தொட முடியும், ஆனால் அதற்கு நான் வைத்திருக்கிற பாதுகாப்பு, பராக்கிரமசாலிகளுடைய கேடகங்கள், அந்த பரிசைகள், 1000 பரிசைகள் வைக்கப்படுகிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் ஆயுத சாலையைப் போல இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே அந்த காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. ஆயுத சாலை எப்பொழுதும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை சுவர் மேலே இருக்கும். கோட்டை சுவர் மேலே தான் ஆயுத சாலையை வைத்திருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் எதிரி கோட்டைக்கு வெளியில் வரும்போது ஈஸியாக போய் அவங்களால ஃபைட் பண்ண முடியும், அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியும், அவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்மளுடைய இராணுவத்தில் கூட எல்லையில் தான் என்ன வச்சுருப்பாங்க, ஆயுதங்களை குமிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக எனிமியை அப்ரோச் பண்ண முடியும், எனிமியை எதிர்த்து நிற்க முடியும். இப்போ சொல்கிறாரு, உன் கழுத்து அழகாக இருக்கிறது, ஏன்னா அது உன்னையும் என்னையும் இணைக்கிறது. அந்த கழுத்து அழகாக இருக்கிறபடினால அந்த கழுத்துக்கு நான் ஆரங்களை போடுகிறேன். அது வெறுமன ஆரங்கள் மட்டும் போட்டு விட்டுட்டா பரவாயில்ல, அது அழகாக இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு ஆபத்து நிறையா இருக்குது. அது ஈஸியாக, அது பலவீனமான பகுதியாக இருக்கிறபடினால ஈஸியாக அது துண்டாடப்படுகிறது. அதனால் அதற்கு நான் பராக்கிரமசாலிகளுடைய 1000 கேடகங்கள், பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல இருக்கிறது, கோட்டை போல இருக்கிறது என்று சொல்லி அதை வர்ணிக்கிறார். அதை அப்படி மாற்றி இருக்கிறார். அப்போது அந்த கழுத்தை பார்க்கும்போது அவர் போர் ஆயுதத்தை பார்க்கிறார். அந்த கழுத்தை பார்க்கும்போது போர் ஆயுதத்தை பார்க்கிறார். உண்மையில் அந்த போர் ஆயுதம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போர் ஆயுதம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நான் அந்த வசனத்தை கொஞ்சம் 3ஆம் வசனத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப நான் வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா அந்த பகுதி தான் கிறிஸ்து என்கிற தலையோடு சபை என்கிற சரீரத்தை இணைத்திருக்கிறது. அதனால் அந்த பகுதி துண்டாக்கப்பட்டுச்சுன்னா கிறிஸ்து வெளியில் போயிடுவார், சபை முண்டமாயிடும். அதனால் போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியமும் அதை விட்டு பிரிக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லா காரியங்களையும் அரண்களை நிர்மூலம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான காரியத்தையும் நிர்மூலம் பண்ணுகிறோம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவையும் எங்களையும் பிரிக்கிற எல்லா எண்ணத்தையும் எல்லா நினைவுகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி வைக்கிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் இடைஞ்சலாக இருக்கிற ஒரு காரியத்தையும் நாங்கள் விடுறதில்லை. எங்களை துண்டாக்குகிற, தேவனையும் எங்களையும் பிரிக்கிற, தேவனையும் எங்களையும் வெட்டி விடுகிற, கிறிஸ்துவையும் எங்களையும் வெட்டி விடுகிற, அவருடைய சரீரத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் எங்களை பண்ணுகிற, அவருடைய தலைக்கு சம்பந்தம் இல்லாமல் பண்ணுகிற, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் நாங்கள் எங்கள் போராயுதங்களை கொண்டு நிர்மூலம் பண்ணுகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம், சிறையாக்குகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் ரொம்ப அழகாக அதை கவனித்து பார்க்கணும் அப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில்
ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு சில காரியங்கள் எங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்குதுங்க, ஒரு சில காரியங்கள் எங்களை கிறிஸ்துவ விட்டு பிரிக்க பார்க்குது. ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. ரோமர் 8:25 39 வரைக்கும் நான் அந்த லிஸ்ட்டை வாசிக்கிறேன் உங்களுக்காக. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல கொல்லப்பட நேரிட்டாலும், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இதற்கு விரோதமாக நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை துண்டாக்குகிற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு துண்டாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது உபத்திரவமாக இருந்தாலும் சரி, வியாகுலமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, நிர்வாணமோ நாசமாசமோ பட்டயமோ மரணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு விரோதமாய் நாங்கள் போராடுகிறோம். அதற்கு விரோதமாய் நாங்கள் போராடுகிறோம். அந்த காரியத்தை காட்டி, ஒரு உபத்திரவத்தை காட்டி, ஒரு வியாகுலத்தை காட்டி, ஒரு துன்பத்தை காட்டி, ஒரு பசியை காட்டி, ஒரு நிர்வாணத்தை காட்டி, ஒரு நாசமோசத்தை காட்டி, ஒரு பட்டயத்தை காட்டி, அல்லது மரணம் வரும் என்று சொல்லி எங்களை பயமுறுத்தி எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டு வருகிற எந்த காரியத்திற்கும் எங்களுடைய போராயுதங்கள் விரோதமாய் இருக்கிறது. நாங்கள் அந்த போராயுதங்களை கொண்டு எங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்கிற எல்லா காரியத்தையும் நிர்மூலம் பண்ணுகிறோம். பாருங்கள், உபத்திரவம் வரும் என்று தெரிந்தும், வியாகுலம் வரும் என்று தெரிந்தும், துன்பம் வரும் என்று தெரிந்தும், பசி இருக்கும் என்று தெரிந்தும், தாகம் இருக்கும் என்று தெரிந்தும் அவர் நம்மை மறுதலிக்கல. நம்மீது வைத்திருக்கிற அன்பை அவர் விட்டு விடலை. அவர் சிலுவைக்கு போனார். அவர் எல்லாம் வரும்னு தெரிஞ்சும் அவர் சிலுவைக்கு போய் அவர் என்ன செஞ்சார்? அவருடைய அன்பை நம்மீது பூரணப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்யுது? ஒரு துன்பத்தை கொடுக்குது, ஒரு உபத்திரவத்தை கொடுக்குது, ஒரு வியாகுலம் வருது, ஒரு சின்ன கஷ்டம் வருது, ஒரு சின்ன பாடு வருது, ஒரு சின்ன வேதனை வருது, அவ்வளோதான் படுத்துரும். சபையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது, வேதம் கிடையாது, பைபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விட்டுரும். ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் நம்ம மீது அன்பு கூர்ந்தார். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார். நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் நம்ம புத்திக்கே எட்டவே எட்டாது. நமக்கு தேவை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய காரியத்தில் ஒரு சின்ன அசௌகரியம் கிடையாது. மனுஷன் எவ்வளவு உங்களை அசட்டை பண்ணுவான், எவ்வளவு உங்களை அவமதிப்பான், எவ்வளவு உங்களுக்கு தீமையாக இருப்பான், எவ்வளவு உங்களுக்கு விரோதமாக இருப்பான், எவ்வளவோ உங்களுக்கு கேடு செய்வான், இன்னல் செய்வான், கஷ்டத்தை கொடுப்பான். உங்ககிட்ட ஒரு மாதிரி இருப்பான், வேற ஒருத்தட்ட வேற மாதிரி இருப்பான். ஆனால் அவனை விட்டு பிரியறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. என்னதான் அவங்க கழுவி உங்களை ஊற்றினாலும், என்னதான் அவங்க உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், எப்போ பாரு நம்ம என்ன செய்வோம்? அங்கே தான் போய் நிற்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன காரியம், ஒரு ஜெபிச்ச காரியம் நடக்கலை, ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு முடியலை, உடனே கிறிஸ்து வேண்டாம், கிறிஸ்து தேவையில்லை, கிறிஸ்து இல்லை, அவ்வளோதான். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பார்க்குற எந்த மனுஷனும் நித்தியத்தில் உங்கூட இருப்பானாங்கிறது சந்தேகம். உனக்கு தேவனை விட, கிறிஸ்துவை விட, அவருடைய அன்பை விட உலகத்தில் வேற ஒரு காரியம் நிரந்தரமாக இருக்கவே முடியாது. அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம்தான். ஒரு வீக்கர் பார்ட்டு தான் உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில். அதை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம், அதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் அதை அழகுபடுத்தினது மட்டும் இல்லை, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறார். அதற்கு போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். பராக்கிரமசாலிகளாகிய அவர்களுடைய கேடகங்கள், அவர்களுடைய பரிசைகள், தூக்கி மாட்டி இருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோட்டையைப் போல, தாவீதின் கோபுரத்தைப் போல அதை அவர் மாற்றி இருக்கிறார். தாவீது யுத்த வீரன், அவனுடைய ஆயுதங்கள் பராக்கிரமசாலிகளுடைய ஆயுதங்கள். ஏற்கனவே சொன்னேன், தாவீதுக்கு 30 பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஒரு ஆள் ஒரு ஈட்டியை வச்சு ஒரு சேனையை துரத்தி இருப்பான். நீங்கள் வாசித்து பாருங்கள் சாமுவேலில். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஒரு பராக்கிரமத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கு சொல்கிறார், அந்த பராக்கிரமத்தை அந்த வீக்கர் பார்ட்டில் நான் வைத்திருக்கிறேன். உனக்கு போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏற்றவைகளாக இருக்கிறது.
கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டு வருகிற, சாயம் கொண்டு வருகிற, மாய்மாலமாய் வருகிற, காட்சிகளாய் வருகிற, நினைவுகளாய் வருகிற காரியத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிற போராயுதங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்க்குறார், சபையை பார்த்து வெறுமனை வர்ணிக்க மட்டும் செய்யல, சபையினுடைய வீக்கர் பாயிண்ட்டையும் அவர் பார்க்குறாரு. இந்த பகுதி ரொம்ப வீக்கான இருக்குது. ஒரு உபத்திரவமோ, ஒரு மோசமோ, ஒரு துன்பமோ, ஒரு துயரமோ, ஒரு கண்ணீரோ, ஒரு பாடோ, ஒரு கஷ்டமோ, ஒரு வேதனையோ வந்துருச்சுன்னா முதல்ல விடுறது எதன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தான். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். கர்த்தர் கரந்தான் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் கரந்தான் உங்களை விடுதலையாக்கும். நீ என்னதான் மனுஷனுக்கு உன் அன்பை கொட்டி காட்டினாலும் மனுஷனால் உன்னுடைய காரியம் விடிய போகிறதே இல்லை. ஒரு விடிவு உனக்கு மனுஷனால் வரப்போகிறதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன் வாழ்க்கையில் ஒரு விடிவை கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வர முடியும். ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எவ்வளவோ பேர் இன்றைக்கி உன்னை சுற்றி இருக்கலாம், அவங்களோட நீ கும்மாளம் போடலாம், கூத்தடிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. கிறிஸ்து தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரம். அவர் உனக்கு போராயுது. அவர் கூட நீ பழக 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 உபத்திரவம் ஒன்றுமில்லாமல் போகும். பவுல் சொல்கிறான், நிர்வாணமோ, நாசமோசமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, தாகமோ, மரணமோ, ஜீவனோ, தேவதூதர்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, வேறு எந்த சிருஷ்டியோ எதுவுமே என்னில் அன்பு கூர்ந்த என் தேவனுடைய அன்பாய் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது. ஏன்னா என்னுடைய வீக்கர் பார்ட்டில் எனக்கு போராடுகிறதற்கு போராயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறது. இதை தான் அந்த 4ஆம் வசனத்தில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவும் நாமும் ஒரே சரீரம். கிறிஸ்துவையும் நம்மையும் பிரிக்கிற இடத்துல போராயுதங்களை ஆண்டவர் வைக்கிறார். அந்த கரெக்டாக அந்த கழுத்து பகுதியை வர்ணிக்கும் போது அவர் சொல்கிறாரு, அதை வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், டவர் அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம். அது இன்னும் ரொம்ப அழகாக ஏசியன் கமெண்ட்ரியில் நாம் அதை வாசித்து பார்க்கும்போது அந்த கழுத்து பகுதியை குறித்து சொல்கிறாங்க. பெண்களுடைய அழகை நிர்ணயிக்கிறது அந்த கழுத்து பகுதி தானே. கழுத்து நல்லா உயரமாக இருந்துச்சுன்னா அந்த பெண்கள் ரொம்ப அழகானவர்களாக இருப்பாங்களா, அந்த சகல லட்சணமும் பொருந்தினவர்களாய் இருப்பாங்களாம். அந்த கமெண்ட்ரியில் அப்படியே அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகலை. கிறிஸ்து சபையை அவர் வர்ணிக்கிறார். அந்த டவர், அந்த டேவிட்ஸ் டவர், அதில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுத சாலை, அந்த ஆயுத கிடங்கு, அதில் வைக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், அதை பார்க்கிறார். இப்போ விரோதி அது வீக்கர் பார்ட்டுன்னு சொல்லி வர முடியாது. வீக்கர் பார்ட்டுன்னு வந்தான்னா அங்கே போராயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய போராயுதம்? தாவீதின் போராயுதம். இப்போ நமக்கு தாவீதின் குமாரனுடைய போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிரி வரவே முடியாது, வீக்கர் பார்ட்டை தொடவே முடியாது. பவுல் சொல்கிறாங்க, ஒன்றும் என்கிட்ட வர முடியாது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த காரியத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு அழகாக மேட்சாகும். உன்னத பாடல்களில் கன்னங்கள் என்று சொன்னார். கன்னங்கள் என்கிறது ஏதோ ஒரு பெண்ணை வர்ணிக்கிற காரியம் இல்லை. அது சபையினுடைய அழகு, சபையினுடைய ஆசீர்வாதம், சபையினுடைய தெய்வீகத்தன்மை, சபையினுடைய அந்த மிகுதியான வளமையான பெரிய ஒரு செழிப்பு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கழுத்து, அது போராயுதங்கள் வைக்கப்பட்ட ஒரு பகுதி, அழகாக்கப்பட்ட பகுதி மட்டுமல்ல, போராயுதங்கள் வைக்கப்பட்ட பகுதி. வெறும் ஆரத்தோடு நிற்கல அவர். அதற்கப்புறம் அதை தாவீதினுடைய ஆயுத சாலையாக்கப்பட்ட ஒரு கோபுரமாக அதை அவர் சொல்லுகிறார், காண்பிக்கிறார். உண்மையாகவே சபைக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது, அந்த பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி நாளில் இந்த சபையை நோக்கி இந்த சத்தத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தேவன் சபைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே பரிபூர்ணமாய் இறங்கி வரும். நீங்கள் விசுவாசிங்க. அலங்கோலமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அழகாய் மாறும். வழியே இல்லை, என் எதிர்காலம் எப்படி, நான் எப்படி வாழுவேன், எப்படி நான் சாதிப்பேன், எப்படி முடியும், எப்படி நடக்கும், கலக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை.
அந்த கலக்கம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கிறார். அந்த வீக்கர் பார்ட்டில் ஆண்டவர் உங்களுக்கு போராயுதங்களை கொடுக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க போராயுதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து போகிறீங்க. இந்த வருடத்தை நன்மையாக ஆண்டவர் முடிக்க செய்வார். ஒரே ஒரு எச்சரிப்பு தான், கிறிஸ்து தலை, நாம் சரீரம். தலையோடு கூட இணைக்கப்பட்ட சரீரமாய் இருக்கும்போது மட்டும்தான், கிறிஸ்துவோடு தொடர்புடைய சபையாக இருக்கும்போது மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய ஐக்கியம், பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த தூய தேவ ஆவியானவருடைய உறவாடுதல், அபிஷேகம் கொடுக்கப்படும் போது மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நாம் அந்த உறவில் இருக்கும்போது மட்டும்தான் நாம் மேன்மையான காரியங்களை சுதந்திரிக்க முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். இந்த பூமியிலேயேவா நித்தியமாக நீங்கள் வாழ போகிறீங்க? இந்த பூமியிலேயேவா நீங்கள் நித்தியமாக இருக்க போகிறீங்க? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் வயசை நினச்சிக்கோங்க. நீங்கள் பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் இன்னொரு பார்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு கால் பார்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 20 வருஷம், இன்னும் ஒரு 30 வருஷம், அவ்வளோதான். அதற்கப்புறம் அதுக்காகவா ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு? இதுலேயே முடிஞ்சு போகிறதுக்காகவா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு? இல்லை. பரலோகம், நித்தியமான வாழ்க்கை, நித்தியமாக இயேசுவோடு கூட இருக்கிற உறவு, பிதாவை தரிசிக்கிற உறவு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புல கட்டப்படுகிற உறவு, அந்த ஐக்கியம், அதுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் அந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய காரியங்களை தேவன் சந்திப்பார். தேவன் விட்டுவிடவே மாட்டார். தேவன் அற்புதங்களை செய்வார். உன்னை கைவிடவே மாட்டார். நீ நினைக்கிறதுக்கும் எதிர்பார்த்துருக்கிறதுக்கும் மேலான காரியத்தை நீ சந்திப்பாய். அதனால் இந்த வருடத்தை இந்த வாரத்தோடு நம்ம முடிக்கிறோம். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். இந்த 2025ஆம் வருடம் ஒரு 25 வருடத்தை நமக்கு நல்ல நினைவு தெரிந்து முடித்திருக்கிறோம். 2001 பார்த்திங்கன்னா ஒரு 1/4 நூற்றாண்டு நல்ல நினைவு தெரிந்து நம்மில் அநேகர் முடித்திருக்கிறோம். நல்ல ஃபுல் மைண்டோட இந்த 25 வருஷத்தை முழு பலத்தோடு நம்ம முடிச்சிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள பிரயோஜனம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி என்ன? கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள உறவு என்ன? கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட காரியம் என்ன? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். தேவன் நம்மிடத்தில் இப்போ கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் நீ அவரை முகமுகமாய் சந்திக்கும்போது, பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் சரீரத்தில் நான் ஒரு தீமையும் நான் பார்க்கல, ஒரு குற்றத்தையும் பார்க்கல, ஆனாலும் நான் என்ன செய்யலை, நீதிமான்னு சொல்லி என்னை சொல்லலை. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் ஒருவர் உண்டு. கடைசி நாட்களில் என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. நான் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக போய் நிற்பேன். அங்கே தான் என்னை நியாயம் தீர்க்கிற ஒருவர் நியாயம் தீர்த்து நான் நன்மை செஞ்சனா தீமை செஞ்சனான்னு சொல்லி என்னை பரலோகத்துக்குள்ளே அனுப்புவார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன், உங்களை நினைவு கூறுகிற தேவன், உங்களை ஆதரிக்கிற தேவன், உங்களை அரவணைக்கிற தேவன். அவர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். பெரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்பினதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் உங்களை அவர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் சிந்தைகளையும் உங்கள் புத்திகளையும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் மகிமையானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வோம். கண்களை மூடி கர்த்தருடைய கருத்தில் நம்மை முழுதுமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த 2025 ஒரு பிளஸட் 2025 நல்ல விதத்தில் நம்மை அதை முடிப்பதற்கு கிருபையாக உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை ஒரு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நன்மைக்கு தான். பரம தகப்பன் நம்முடைய நன்மைக்காகவே சகலத்தையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த வருடம் இல்லைன்னா வர்ற வருஷத்தில் மகளே உன்னை நான் இன்னும் நீ நினச்சி இந்த வருஷத்தில் கிடச்சிருந்தா
எப்படி ஆயிருப்பேன்னு நினச்சியோ அதை விட பெரிய விதத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அழகாக வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட இந்த 2025 நீ எதிர்பார்த்ததை விட 2026 நான் உனக்கு கொடுக்க போகிற காரியம் நீ எதிர்பார்த்ததுக்கும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். எல்லா நன்மைகளையும் உன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு கலக்கம் வேண்டாம், உனக்கு பயம் வேண்டாம், உனக்கு நடுக்க வேண்டாம். நீ என் கரத்தில் இருக்கிற. நீ எந்த விதத்திலையும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உன்னை நான் வாழ வைப்பேன், உனக்கு வாழ்வு கொடுப்பேன், நான் உனக்கு வாழ்வாய் இருப்பேன், நான் உனக்கு ஜீவனாய் இருப்பேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, மங்காத பிரகாசமே, நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, இந்த 2025 வருடம் கடைசி வாரம் ஆண்டவரே, நேற்று உம்முடைய சமூகத்திற்கு வந்தோம், இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவரே. இனி வருகின்ற அந்த புதிய வருடத்திற்கு நாங்கள் ஆயத்தமாக போகிறோம், அதை நோக்கி நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடைப்பட்ட 3 நாட்களும் ஆண்டவர், இன்றோடு சேர்த்து 4 நாட்கள், இந்த 4 நாட்களையும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நிதானித்து ஆண்டவரே கர்த்தருக்கு நேரம் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புரவாக்கி ஆண்டவரை விட வேண்டியவைகளை விட்டு ஆண்டவரை புதிய தீர்மானத்தை தானியேலை போல புதிய தீர்மானங்களை எடுத்து ஆண்டவரை அந்த புதிய வருடத்திற்குள்ள இன்னும் அதிகமாய் நாங்கள் ஓடவும், இன்னும் அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு விசேஷித்த காரியங்களில் இருக்கவும், இன்னும் மேன்மையான ரகசியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் கண்டுகொண்டு ஆண்டவரே நாங்கள் விசேஷித்த ஜனங்களாய் மாறவும் எங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்ததான நம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கட்டும். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. அன்று ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடிக்கு அவர்கள் கேட்ட வார்த்தையின்படி, இந்த கேட்ட வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஃபெர்டிலிட்டி என்று சொன்னோம், அபாண்டன்ஸ் என்று சொன்னோம், டிவைன் ப்ரெசன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்று சொன்னோம், அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு, அந்த கானான் தேசத்தினுடைய அந்த மாதுளம் பழம் வெட்டப்பட்டு அது ருசி பார்க்கப்பட்ட போது அதனுடைய ருசி எப்படி அந்த வனாந்தரத்தில் இருந்தவர்களுக்கு இன்பமாக இருந்ததோ, அதை பார்க்கும்போது எப்படி அவர்கள் கண்களுக்கு அது ஆசையாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காணப்பட தகப்பனே நீர் உதவும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா.